2024 ஆரம்பிச்சதுல இருந்தே பயங்கரமா ஹைப் கொடுத்த எந்த ஒரு பெரிய ஹீரோ படமும் சரியாவே போகல. நீங்க கொடுத்த ஹைப்புக்கு ஒரு 10% கூட இந்த படத்துல இல்லையடா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்தது. அந்த வகையில கங்குவா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. சூர்யா நடிச்சு டைரக்டர் சிறுத்தை சிவா டைரக்ட் பண்றாரு. அப்படிங்கிற இந்த படத்துக்கும் இந்த லிஸ்ட்ல தான் வரப்போகுது பாரு, ஓவர் ஹைப் கொடுத்து கண்டிப்பா மொக்க வாங்க போறாங்க அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது உண்மையாவே இந்த படம் மொக்க வாங்குமா இல்ல சூப்பரா இருக்க போதா அப்படிங்கறத இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் நம்மளால சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு கங்குவா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லர் அப்படி என்ன இருக்கு, உண்மையாவே நல்லா இருக்கா, என்னென்ன விஷயங்கள் சுவாரஸ்யமா இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நான் உங்க செந்தில், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 10 ரூபா டிக்கெட். கங்குவா அப்படிங்கிற படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. டைட்டிலே வந்து ஒரு வித்தியாசமான பேரா இருக்கே அப்படிங்கிற பேச்சு அடிபட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைட்டில் அனிமேஷனே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. டைரக்டர் சிவா படமா இது, இவ்வளோ நாள் அண்ணாத்த விவேகம்னு எங்களை கொலையாக கொண்டுட்டு இருந்த நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை கொடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து ஒரு சந்தேக பார்வையில் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கும் அந்த சந்தேகம் தொடருது. ஏன்னா அந்த அளவுக்கு கங்குவா ட்ரைலர் இருக்கக்கூடிய விஷுவல்ஸ் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் அவ்வளோ தரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். எங்கேயுமே ஒரு பிசுறு தட்டுற மாதிரியும் இதை பார்த்தாவே விஎஃப்எக்ஸ் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு சீனுமே இல்லை. விஷுவலாக காட்டின எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த ட்ரைலரில். சரி, இந்த ட்ரைலரில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ப்ரோட்டகனிஸ்டா சூர்யா பண்றாரு, ஆன்டகனிஸ்டா பென்னி டியோல் அப்படிங்கிறவர் பண்றாரு. அனிமல் படத்துல வில்லனா நடிச்சிருப்பார் இல்லையா, அவரு தான் இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. அனிமல் படத்துக்கு யார் வில்லன் கேக்குறீங்களா, அந்த படத்தோட டைரக்டர் தான். அது விட்டுருங்க, ஜோக் இல்லையா. பட் அந்த படத்துல இந்த அண்ணன் தம்பி கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருப்பார் இல்லையா, அவரு தான் வந்து இந்த படத்தோட வில்லனா பண்றாரு. இந்த படம் வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படிங்கறத வந்து தொடக்கத்துல இருந்தே நமக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்காங்க. ஆனா ஆக்சுவலா இந்த படம் வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் கட்டு கிடையாது. பிரசன்ட் டே சூர்யாவும் இந்த படத்துல வருவாரு. பிரசன்ட் டே போர்ஷனும், அதாவது இன்னைக்கு இருக்க காலகட்ட போர்ஷனும் வரும், கூடவே இதுவும் வரும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் கதை அப்படிங்கறத டைரக்டரே ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண ட்ரைலர், டீசர், டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இது எதுலையுமே வந்து இந்த பிரசன்ட் டே போர்ஷனை வந்து காட்டவே இல்லை. எல்லாமே வந்து இந்த ஆதி காலத்துல, அதாவது அந்த காட்டுவாசிகளா இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் மக்களை பத்தி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா சூர்யா இருக்கக்கூடியது ஒரு தனி ட்ரைபா காட்டுறாங்க, அந்த பக்கம் வில்லன் ட்ரைப்ஸை வந்து ஒரு தனி ட்ரைபா காட்டுறாங்க. சூர்யா இருக்கக்கூடியது வந்து ஒரு ஃபயர் சம்பந்தமான ஒரு ட்ரைப் மாதிரி காட்டுறாங்க. இவங்க இருக்கக்கூடிய ஏரியாக்களில் வந்து அந்த வல்கனோஸ், அதாவது எரிமலைகள்லாம், எரிப்பிளம்புகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடமா காட்டுறாங்க. அந்த பக்கம் வில்லன் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் ஷேட்ஸ், பிளட் இருக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரி காட்டுறாங்க. அந்த காலத்தில் அணிகலன்களாக வந்து இவங்க வேட்டையாடுற மிருகங்களில் இருக்கக்கூடிய எலும்புகளை தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத விஷுவலாக நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அந்த அணிகலன்களாக வந்து அந்த எலும்புகளையும் அந்த பெரிய பெரிய மிருகங்களுடைய பற்களை வந்து வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அந்த வகையில் சூர்யா ட்ரைபில் இருக்கவங்க வந்து ஒரு முகமூடி மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பக்கம் வந்து வில்லனோட ட்ரைபில் பார்த்தீங்கன்னா முகமூடி இல்லை, ஆனால் தலையில் மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு ஹேட் மாதிரி வச்சிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு மிருகத்தோட கல் மாதிரி தான் தெரியுது. இந்த படத்தில் ஒரு ஃப்ரேம் வருது. இந்த ஃப்ரேம் வந்து இந்த 300 பருத்தி வீரர்கள் இருக்கும் இல்லையா, அந்த பாட்டன் அப்படிங்கிற படம், அந்த படத்துல இருக்கக்கூடிய ரெஃபரன்சஸ்லாம் வருது. அங்க போட்டிருக்கக்கூடிய அந்த மாஸ்க், இரும்பு மாஸ்க், அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கோழி ரக்கா மாதிரி இருக்கக்கூடியது, இந்த கோழி ரக்கையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பட்டமா கொட்டடை அடிக்கக்கூடிய இது இருக்கும் இல்லையா, அதுல தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. குறிப்பா காயின்ஸ்ல வந்து அவங்க அரசர்களுடைய முகம் பொறிக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காயின்ஸ்லாம் காட்டுறாங்க. ஒரு கப்பல்ல ஒரு ஃபைட் சீன் மாதிரி வருது. அந்த கப்பல் ஃபைட் சீன் தான் வந்து இந்த படத்தோட பேஸ் கோர் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காசு கொடுத்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தோட கையை வெட்டி கடல்ல போடக்கூடிய சீன்ஸும் வந்து இந்த இதில் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல வந்து வில்லனும் ஹீரோவும் வந்து ஒரே ட்ரைப்ல தான் இருந்திருக்காங்க. வில்லன் வந்து இங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை, இங்க இருக்கக்கூடியவங்களெல்லாம் வந்து அடிமையா விற்கிறதுக்கான செயலை வந்து பண்றாரு. இப்படி பண்ணும்போது நிறைய பேரோட கைகளை வெட்டி கடல்ல போட்டுறாங்க. இதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் ஹீரோ தன்னோட ட்ரைபை தயார்படுத்துறாரு அப்படிங்கிறத இந்த ட்ரைலர்ல நம்மளால பார்க்க முடியும். குறிப்பா நம்மளோட நெத்தி, முட்டி இது மட்டும் மண்ணில் படாமல் சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீர வசனம் பேசுகிறாரு. இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து எழுத்துக்கள் எல்லாமே வந்து வட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க தமிழுக்கு முன்னைய காலத்தில் இருந்த தமிழ் வார்த்தைகளும் லெட்டர்ஸும் வந்து இந்த படத்தில் வந்து ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதும் பேசப்படுது. இது போக இந்த படத்தில் கார்த்தி வந்து ஒரு கேமியோ பண்ண போகிறாருப்பா, செகண்ட் பார்ட்டுக்கு லீடே இவர் தான் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது. இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து ஒரு குதிரையில் யாரோ வர்ற மாதிரி காட்டுறாங்க.
அதை சூர்யா பார்க்குற மாதிரியும் காட்டுறாங்க. அந்த குதிரையில் வரக்கூடியது வந்து கார்த்தி தான் அப்படின்னு இப்போவே சோஷியல் மீடியாவில் பயங்கரமான கான்ஸ்பிரசியை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது சூர்யா தான் நம்மளை குழப்பறதுக்காக தான் இந்த ட்ரைலரில் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அது சூர்யாவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி கார்த்தியா கூட இருக்கலாம். ஆனால் 2 ஃப்ரேமும் வந்து வேற வேற நம்மளை சீட் பண்ணுறதுக்காக தான் அப்படி காட்டியிருக்காங்க. சூர்யா வந்து யாரோ வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த 2 ஃப்ரேமோட கலர் கரெக்ஷனை பார்த்தீங்கன்னா தெரியும். சூர்யா இருக்கிறது வந்து ஒரு ப்ளூயிஷ் ஸ்டோனில் இருக்கும். இந்த பக்கம் வந்து ஒரு மண் படிஞ்ச ஒரு ஆரஞ்சு ஸ்டோனில் வந்து அந்த குதிரை வர்ற போர்ஷன் இருக்கும். மேபி கார்த்தியா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. பட் அந்த 2 போர்ஷனும் வேற வேற போர்ஷன் அப்படிங்கிறதையும் நம்மளை சீட் பண்ணுறதுக்காக அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நல்லா தெரியுது. பட் அந்த போர்ஷனில் வரக்கூடிய அந்த பிஜிஎம் இருக்கு இல்லையா, அதை கங்குவா அப்படிங்கிற அந்த பிஜிஎம் செம்மையாக இருந்தது. இந்த ட்ரைலராகவே வந்து விஷுவல் கட்ஸாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ட்ரைலர் நீங்கள் பார்த்துட்டீங்களா? இந்த ட்ரைலரில் நீங்கள் நோட் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ட்ரைலர் ரிவ்யூ எப்படி இருந்தது? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் 10 டிக்கெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.